ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். பொதுமக்களுக்கு குட் நியூஸ். பொங்கலுக்கு 1000 ரூபாய் பரிசு தொகை முதலமைச்சர் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் தொகுப்பு மற்றும் அறிவிப்பு வெளியான நிலையில் பொங்கல் பரிசு தொகைக்கான அறிவிப்பு வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்த நிலை 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில், தமிழர்கள் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாட பெருமை மிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். இந்த நன்னாள் அனைத்து தொழிலுக்கும் ஏன் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக தமிழராக அனைவரும் கொண்டாடப்பட்டு வருகிறது. விவசாய பெருங்குடி மக்கள் நன்றி செலுத்தும் ஒரு நாளாக தமிழர் அனைவரும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளாக முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு ஆகிய பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த 2/1/2024 அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலை அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்ந்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருள் அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார்.